கடகம் ராசி ஜோதிட பிரியர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள். அதாவது 1/5/2024 அன்று குரு பகவான் சிறப்பாக மேசராசியிலிருந்து ரிஷபராசி பயிற்சி ஆகிறார். இது உங்களுக்கு லாபஸ்தானம். சிறப்பு லாபம் லாபம் மேலும் லாபம். பிள்ளையார் சொல்லியை போட்டு அற்புதமாக தொடங்குவோம். கடகராசிக்காரர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடலாம். எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அருமையான பலம். அப்போ குரு பயிற்சியால் நல்ல வேலை கிடைக்கும். நல்லா படிச்சிருக்கேன் சார், படிப்பில் சூப்பராக மார்க் எடுத்திருக்கிறேன், நான் இன்டர்வியூ போய்கிட்டே இருக்கேன், சரியான வேலை கிடைக்கல, காம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்குமா? சூப்பராக வேலை கிடைக்கும். பெண்களுக்கும் கிடைக்கும், இளைஞர்களுக்கும் கிடைக்கும். இல்லை நான் படித்து முடிச்சிட்டேன் சார், பல வேலைகளில் இருந்தால் இப்போ சரியான வேலை அமையும். இல்லை நான் ஒரு பார்ட் டைமாக ஒரு தொழில் பண்ணலாமா? அற்புதமாக பண்ணலாம். அதற்குரிய ப்ராசஸ்கெல்லாம் பண்ணலாம். சார் ஒரு பார்ட் டைமாக ஒரு தொழில் பண்ணியிருக்கிறேன், அந்த தொழிலில் நான் ஃபுல் கான்சன்ட்ரேட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், அதில் கொஞ்சம் வரவுகள் வருது, என்னால் முழுசாக அதுக்குள்ளே இயங்க முடியுமா? தைரியமாக உள்ள இறங்கினா லாபஸ்தானத்து குரு. லாபஸ்தானத்து குரு அப்படின்னா வேலை தொழிலில் ஒரு உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள், கடந்த கால 10 இருந்த காலம் நம்ம போட்டிகளை சமாளிக்க முடியாமல் இருந்திருப்போம். இப்போ போட்டி போட்டவர்கள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியலை. அப்படிங்கிற ஒரு அற்புதமான காலகட்டத்தில் நம்ம பயணம் பண்ண போகிறோம். இது ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் லாபஸ்தானத்தில் இருக்காங்க. இதான் மூத்த சகோதர சகோதரிகள். உங்களுக்கு வேலைக்காக தொழிலுக்காக அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்க ஏதாவது ஃபினான்ஸ் பண்ணுறது இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அல்லது கூட்டு தொழிலில் உள்ள ஒரு நல்ல ஃபினான்சியரை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஃபினான்சியர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதுதான் 2வது திருமணம் அப்படி சொல்லுவோம். சிலர் திருமணத்துக்காக திருமணம் முடித்து அதில் சில பிரச்சனைகள், விவாகரத்து வரைக்கும் போய் பல சிரமங்கள் பட்டவங்களாக இருப்பாங்க. ஏண்டா ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சா கூட இப்போ மறு திருமண வாய்ப்பு வரும். அந்த திருமணம் ஒரு பழைய கஷ்டங்களெல்லாம் மறந்து ஒரு இனிய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதுதான் 11ஆம் இடத்துல குரு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை கொடுப்பார். அதேமாதிரி 11ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லா கண்டிப்பாக ஒரு கல்யாண வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார். வாழ்க்கையில் இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள், பல விஷயங்களை நமக்கு வாழ்க்கையில் கொடுப்பார். அதே போல் குரு பகவான் இந்த இடத்துல இருந்து ஒரு சிறப்பான இடத்துல இருக்கிறார். அவருடைய பார்த்த பார்வைக்கு மதிப்பு உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்போம். அவர் எந்த இடத்தெல்லாம் பார்க்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பராக தன்னுடைய 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தை பார்க்குறேன். நீங்கள் தைரியமாக எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சியும் அற்புதமாக நிறைவேறும். அதன் மூலம் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி. நானும் ஒரு காரியத்தை முடிச்சிட்டேன், நான் எந்த காரியத்தையும் மிச்சம் வைக்கல அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இது இளைய சகோதர சகோதரி அவருடைய அன்பும் கிடைக்கும். பாக பிரிவினைகள் இனிதாக நடக்கும். ஏதாவது சகோதர சகோதர கோர்ட்டு கேஸுகள் தான் நமக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும், அவங்களும் நமக்கு ஆதரவாக திரும்பக்கூடிய அமைப்பு உண்டு. பாக பிரிவினைகள், சொத்து, பணம் இதெல்லாம் சூப்பராக வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் மனதில் பட்டுது அப்படின்னா அதை உடனே செஞ்சு முடிப்போம். அந்த மாதிரி ஒரு வீரத்தனம் நம்மகிட்ட இருக்கும். குழந்தைகள் கூட விளையாட்டு போட்டிகள், பரிசு போட்டி, அதை பரிசு பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. பல விஷயங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் அவர்களுக்கு அற்புதமாக உண்டு. சினிமா, நாடகம், தொலைக்காட்சி, மீடியா இந்த துறை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குரு பகவான் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்து அடுத்த பார்வையாக 7ஆம் பார்வையாக உங்களுடைய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தெய்வீக ஸ்தானத்தை பார்க்குறார். நல்ல தெய்வ அருள் நமக்கு உண்டு, தெய்வ கடாட்சம் உண்டு. நல்ல தெய்வத்தினுடைய அனுகிரகம், ஒவ்வொரு அனுகிரகம். சார் நான் சாமியை கும்பிட்டு எனக்கு இந்த காரியம் நடந்தது, குலதெய்வத்துக்காக கோயில் கட்டலாம், பல கோயில் திருப்பணிகளுக்கு நம்ம உதவலாம், உழவார பணிகள் செய்யலாம். அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பூர்வீக உறவுகள், தாத்தா பாட்டி அவர்களுடைய அன்பு பாசம் மகிழ்ச்சி எல்லாம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அதனால் அவர்களுடைய உறவுகள், அவருடைய சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எந்த நாட்டில் இருந்தாலும் ஊர் கோயிலுக்கு, குலதெய்வம் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு போவோம். உறவுகளை அப்பப்போ நல்லபடியாக மதித்து அவங்களோட ஒரு அன்பை பரிமாறிட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம். உறவுக்குள் திருமண முயற்சிகள் எடுத்து அந்த திருமண முயற்சியை சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம். அதேமாதிரி பல விழாக்கள், அதே மாதிரி குடும்ப விழாக்கள், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் சூப்பராக நடக்கக்கூடிய காலம். இது புத்திரஸ்தானம் என்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு, இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை, நான் பல வழிபாடு பண்ணிட்டேன், பல விஷயங்கள் பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம், பரிகாரங்கள் செஞ்சுக்கலாம், நம்ம டாக்டரை பார்க்கலாம். கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால் இது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலம். அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். இது திருமணஸ்தானம் சொல்லலாம். அப்போ திருமணத்துக்கு வரன் பார்க்கலாம், திருமணம் சூப்பராக நடக்கக்கூடிய காலம். புரிஞ்சுங்களா? அதே போல் தாம்பத்திய உறவுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். கணவன் மனைவியுடைய அன்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். பரிசு பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, ஒரு எதிர்கால திட்டங்களை தீட்டுவது, குழந்தையுடைய எதிர்கால திட்டங்களை பார்க்குறது, அவங்கள படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
பார்ட்னர் கூட்டு தொழில் ரொம்ப அமோகமாக இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இந்த மாதிரி விஷயத்தில் லைக்கு, ஷேர் நிறைய விஷயங்கள் நண்பர்களை உருவாக்குறது. அந்த நண்பர்கள் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வுகள் அடைகிறது. அதே மாதிரி நண்பர்கள், உறவினர் மூலம் நமக்கு உதவி செய்வது. இப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை, அதாவது 7ஆம் இடத்தை பார்க்குறது அவ்வளோ சிறப்பு. அப்போ குரு பகவான் நின்ற இடம் லாபஸ்தானம் யார் கடகராசிக்காரர்களுக்கு. அப்போ 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம்னு சூப்பராக 3 ஸ்தானத்தை பார்க்குறார். நின்ற இடமும் சூப்பர், பார்த்த இடமும் சூப்பர். ஆலங்குடி குரு பகவான் அற்புதமாக போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம். நமக்கு காசு இருக்குது. பல குருஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவோம். சித்தர்கள் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவோம். சித்தர் அடங்கின ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவோம். திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ணிட்டு வருவோம். புரிஞ்சுக்கிட்டலாம். அதே போல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை கண்டிப்பாக கொண்டக்கடலை மாலை போட்டு மஞ்சள் வஸ்திரம் கட்டி அர்ச்சனை செய்து வியாழக்கிழமைகளில் வழிபடுவோம். வியாழக்கிழமை சாய்பாபா தரிசனம் பண்ணிட்டு வருவோம். ஒரு தடவை ஷிரடிக்கு கூட போயிட்டு வருவோம். இப்படி பல விஷயங்கள் நமக்கு நன்மையாக இருக்கிறதுனால ஆலயங்கள் அற்புதமாக சாமி கும்பிடுவோம். நன்மைகள் பல நடக்கும். நன்றி. தெய்வீகம் 98 42 52 16 69 இதனுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம். அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கலாம் நினச்சிங்கன்னா இதனுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்னே பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் டைம் தருவோம். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீகம் 62.